ஜோடி பந்து. குழந்தைகளே, இன்னைக்கு நாம ஒரு குட்டி பந்துகளை வச்சு ஒரு சின்ன சோதனை செஞ்சு பார்க்க போறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சோதனையை செய்ய நமக்கு தேவையானது ஒரு ஒயர் வளையம், 2 பந்துகள், நூல், பசை, ரப்பர், கத்திரிக்கோல். முதல்ல இந்த மாதிரி குட்டி பந்துகளை எடுத்துக்கலாம். இந்த பந்துகள்ல 2 புறமும் சிறு துளைகளை போட்டுக்கலாம். ஒரு ஸ்போக் கம்பியில ஒரு ரப்பரை இது போல செருகிக்கணும். 2 பந்துகளையும் வளையத்துல இது போல கோத்துக்கணும். இங்க பாருங்க, கம்பிகளின் 2 முனைகளையும் ரப்பரின் இருபுறமும் இந்த மாதிரி செருகிக்கணும். அப்புறம் இத பசை கொண்டு ஒட்டிக்கலாம். கம்பியின் மறுபுறத்தை வளையத்தோடு நூலால இந்த மாதிரி கட்டிக்கணும். இதிலேயும் பசையை கொஞ்சமா தடவிக்கலாம். ஒரு டேபிள் மேல இந்த வளையத்தை வச்சு சுத்த விட்டோம்னா 2 குட்டி பந்துகளும் ஒரே விட்ட அளவுல கீழே இறங்குறத பார்க்கலாம். இது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதுதாங்க காரணம். நீங்க கம்பி வளையத்தை சுழற்றும் போது அவைகளின் மீது செயல்படும் மைய விலக்கு விசையின் காரணமாக பந்துகள் பறந்து எழுகின்றன. இதை வேகமாக சுழற்றும் போது மைய விலக்கு விசையினால் பந்துகள் பறந்து கொண்டிருக்கும். இங்கு வேகம் குறையும் போது மைய விலக்கு விசை புவியீர்ப்பு விசையினை விட குறையும். அதனால பந்து வளையத்தின் அச்சை பொறுத்து கீழிறங்க தொடங்குகிறது.